வணக்கம் என் அன்பு உள்ளங்களே. ஒரு கேள்வி. எதற்காக நம் மனம் சில நேரங்களில் அமைதியை விட்டு இருபொழுது அலைபாய்கிறது? வாழ்க்கையை சிதைக்கும் கது பிரச்சனை அல்ல, அதை நாம் அளிக்கும் பதில்தான் நம் பாதையை மாற்றும். உலகம் முழுவதும் பலர் மன அழுத்தத்தில் மூழ்கின்றனர். ஆனால் சிலர்தான் அதனை அவர்களின் உயர்வாக மாற்றுகிறார்கள். அழுத்தம் வருவது வேலை, பொறுப்பு, எதிர்பார்ப்பு, வெளிச்சூழலும் உள்ளம் உருவாக்கும் எண்ணங்களும் சேர்ந்து செய்கின்றன. ஆனால் அதே அழுத்தம் நம்மை விழவும் செய்யலாம், உயரவும் செய்யலாம். அதை முடிவு செய்யும் சக்தி நம் பதிலில் உள்ளது. ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரே நொடி போதும் அழுக்கு எழுப்ப, ஆனால் அதை அவ்வளவே நினைத்தால் அது நம்மை எரிக்கிறது. அழுத்தம் என்பது ஒரு நிசப்தமான புயல். அது நம் உள்ளத்தை மெதுவாக அசைக்கும். காலை எழுந்த ஒவ்வொரு கணமும் சிலருக்காக சுமையை தரும். அது சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சுந்தரம் அல்ல, ஒரு சுமை. வேலை நினைவு, குடும்ப பொறுப்பு, நேற்றைய வாதம், இவை ஒரே நேரத்தில் மனத்தை நிரப்பும். ஆனால் ஒரு நாள் உள்ளம் கேட்கும், நான் ஏன் ஓடுகிறேன்? அந்த சுய கேள்விதான் மாற்றத்தின் தொடக்கம். அந்த ஒரு முடிவு இன்றைய நிமிடத்தில் புது வலிமையை தரும். ஒரு சிறிய தீர்மானம் வாழ்க்கையை கொட்டியாக மாற்றும். ஆனால் உயர்வுக்கு முன் ஒரு சோதனை வரும். அது தவிர்க்க முடியாதது. அழுத்தம் உருவாக சம்பந்த காரணங்கள் சில உள்ளன. தவறான நட்பு, காயப்படுத்தும் வார்த்தைகள், பழக்கங்கள், இவை அனைத்தும் மனத்தில் ஒரு மறைமுக போர்க்களத்தை எழுப்பும். அங்கே நம் சிந்தனைகள் உண்மையாய் போராடும். காலத்தை மீட்டு பார்த்தால் அடையாளம் காண்போம். விடாமுயற்சி இல்லாதோர் சோர்வோடு வாழ்கின்றனர். அவைகளை விட்டவர்களுக்கு புதிய உதயம் தோன்றும். அவர்கள் அமைதி, தெளிவு, உயர்வு காண்பர். இன்று மன அழுத்தம் காற்றைப் போல் எங்கும் உள்ளது. காட்டிலும் நகரிலும் அதே இழங்கள் அடிக்கடி தெரியும். மாணவர்களும் தொழிலாளர்களும் பெற்றோர்களும் அனைவரையும் அது தொடுகிறது. ஆனால் நம்முடைய காலத்திற்கு ஒரு காணொளி உள்ளது. தியானம், உடற்பயிற்சி, நேர ஒழுங்கு, உறவு பிரிவு, இவை அனைத்தும் நம்மை மீட்டுக்கொள்ள உதவும் கருவிகள். நம்மை மீண்டும் நம்ப வைக்கின்றன. பாடம் 1. அழுத்தம் நீங்காது, தானே நாம் அதை கட்டுப்படுத்தலாம். அதை ஒழுங்குபடுத்தும் வழிகளை கற்போம். பாடம் 2. காரணத்தை அறிந்தால் பாதி தீர்வு வந்தது. அதை துண்டிக்கவும் மாற்றவும் முடியும். பாடம் 3. தீங்கான உறவுகளை விட்டு விலகுவோம். அமைதி வளர்ந்து வரும் இடத்தில் நாம் உள்ளோம். பாடம் 4. உடலை பாதுகாக்கும் செயல்கள் மனத்தையும் பாதுகாக்கும். அதை பேணினால் நம் முடிவுகள் வலுவாகும். பாடம் 5. நம்மை நம்பினால் அழுத்தம் நம்மை உயர்த்தும் காற்றாக மாறும். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோம். நம் உள்ளத்தின் ஒலி கேட்டோம் என்றால் மாற்றம் தொடங்கும். அந்த ஒலியை நாம் கவனிக்க வேண்டும். சிறு வழிகள், தினசரி பழக்கங்கள் நம் வாழ்வை மாற்ற சாத்தியமுண்டு. அழுத்தம் எதிரி அல்ல, அது ஒரு எரியாத தீ. அதன் கொண்டு பயனடைய முடியும். சரி திசை தந்தால் அது நம் பாதையை பிரகாசமாக்கும். அந்த வெளிச்சத்தை நாம் தேடி முன்னேறும். நீங்கள் வலிமை மிக்கவர்கள். உங்கள் பயணம் இன்னும் உயரமாகும். என் அன்பும் ஆசிகளும் உங்கள்